கிச்சன்ல எல்லா பொருளுமே இருக்குமா, உனக்கு என்ன வேணுமோ எடுத்து சமைச்சுக்கோ. என்ன சமைச்சிட்டு எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வச்சிரு. அப்புறம் நான் சமைக்கும் போது நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். சரியா? கைக்கு பக்கத்துலேயே நான் வச்சிருக்கேன். இதெல்லாம் உனக்கு சுலபமா இருக்கும் சமைக்கிறதுக்கு. எடுத்து சரி, இன்னும் வேற ரூம் காட்டுறேன். துணியெல்லாம் மிஷின்லேயே துவைச்சிக்கலாமா, கையில எல்லாம் துவைக்க தேவையில்லை. ஏன்னா அவன் ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸை மட்டும் தான் நான் கையில் துவைப்பேன். அதெல்லாம் நீ செய்ய வேணாம், நான் பார்த்துக்கிறேன். சரியா? சும்மா சுற்றி காட்டலாம் தான் கூட்டிகிட்டு வந்தேன். அட்டா இந்தாங்க. ஓ, காஃபி போட்டியாம்மா? சரிம்மா, நான் உனக்கு போய் நான் அவருக்கு சேர்த்து டீ வச்சுட்டேன் அத்தை, நீங்க குடிங்க. இல்லைம்மா, அவனுக்கு சக்கரை கம்மியா தானே போடணும், நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் அத்தை. நீங்க குடிங்க, நான் போய் அவரை எழுப்பி விட்டுக்கிறேன். டிஃபன் ரொம்ப நல்லா இருக்கு. அவதான் சமைச்சா. நீயா இவ்வளோ நல்லா சமைப்பியா? அப்ப இனிமே ரெஸ்ட் எடுமா, எல்லாத்தையும் அவளே பார்த்துப்பா. அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்படி என்னக்கா இங்கிட்டு கடைக்கு போயிட்டு வரேன். அப்படி கடைக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா அப்படி. சரி, புது மருமக வந்திருக்கா, எப்படி இருக்கா? நல்லா இருக்கா அப்படி. சொக்க தங்கம் என் மருமக. என்னை எந்த வேலையும் செய்ய விடுறதில்ல. எல்லா வேலையும் அவளே இழுத்து போட்டு செய்யறான். சமைக்கிறா, விதவிதமா பண்றான். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த வயசுல எவ்வளவு கைப்பக்குவங்கிற. நல்லா ஜாலியா இருக்க. என்னக்கா கோர் கட்டவளா இருக்க? இப்பெல்லாம் நல்லாதான் இருக்கும், ஜாலியா தான் இருக்கும். அவ நல்லா சமைச்சு சமைச்சு போட்டு உன் பையனை அவ பக்கம் இழுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோ. உங்க அம்மா சும்மா தானே இருக்காங்க, அதை பண்ண சொல்லுங்க. உங்க அம்மா சும்மா தானே இருக்காங்க, இதை பண்ண சொல்லுங்கன்னு 1008 சொல்லி சொல்லி அப்புறம் சாவி கொத்த இடுப்புல வாங்கி சொருக்கிவாளுக. அவ்வளவுதான்க்கா உன் கதி. இப்பவே பார்த்து சூதனமா மாமியார் பௌச காட்டுக்கா. இதை இப்படியே விட்டுட்ட, உன் அநாத ஆசிரமத்துல உன்னை கொண்டு போய் விடுவாளுங்க. அவ்வளவுதான் உன் கதி. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், பார்த்து நடந்துக்க. வரேன். என்ன சமைச்சிருக்க? ஒரு நாள் நல்லா சமைக்கிற, ஒரு நாள் நல்லா சமைக்க மாட்டேங்கிற. உப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. வர வர டேய், அவ அவசரத்துல முன்ன பின்ன சமைச்சிட்டா. குறை சொல்லாம சாப்பிட்றா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நாளைல இருந்து நான் சமைக்கிறேன். ஆமா, காலையில இப்படி சாப்பிட்டு போனா நாள் விளங்கும். ஒன்றும் தேவையில்லை, கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். ஏன்ட்ட நீங்க நினைச்சதை நடத்திட்டீங்க போல. எனக்கு ஒன்றும் புரியலையே. உங்களுக்கு எப்படி தெரியும்? காலையில நான் கிச்சன்ல உங்களை பார்த்தேன். நான் வேணும்னே தான் சாம்பார்ல உப்பு போடாம இருந்தேன். நீங்க டேஸ்ட் பாத்தீங்கல்ல, ஏன் நீங்க நினைச்சா போட்டிருக்கலாம்ல, ஏன் போடல? அப்பதான் உங்க பிள்ளை என்கிட்ட சண்டை போடுவான். இத காரணம் காட்டி நீங்க இதான் சாக்குன்னு சமைச்சுக்குவீங்க, என்ன சமைக்க விட மாட்டீங்க. அதானே உங்க பிளானு? ஆமாண்டி, நீ பாட்டு நல்லது கொள்ளது பண்ணி என் பையனை உன் பக்கம் இழுத்துட்டு போயிட்டேன்னா அப்புறம் என்ன, நான் தனியா இருக்கிறதா? ஓ, நீங்க அப்படி வரீங்களா? இனிமே நான் வேணும்னே வீம்புக்குன்னு ஒவ்வொன்னும் பண்ணுவேன். உங்களால முடிஞ்சத பாத்துக்கோங்க. ஏய், நீ இன்னைக்கு தாண்டி மருமக. நான் உனக்கு முன்னாடியே மருமகளா இருந்தவன். நான் அப்பவே என் மாமியால ஜெயிச்சு என் புருஷனை கைக்குள்ள போட்டிருக்கேன். இன்னைக்கு நான் என் பையன் 2 தோசை முருவலா சுட்டு கொடுத்தா போதும், அவன் என் காலவே சுத்தி சுத்தி வருவான். நீ எல்லாம் ஏமாத்துறண்டி. பாத்துக்கலாண்டி, பாத்துக்கலாம் சார், பாத்துக்கலாண்டி, பாத்துக்கலாம் சார், பாத்துக்கலாண்டி, பாத்துக்கலாம் சார், பாத்துக்கலாண்டி. மா,
செம்ம டயர்டா இருக்கு, ஒரு டீ கொண்டு வரியா? பாத்துக்க, உனக்கு ஒரு கஷ்டம்னா அம்மா தான் முதல்ல வந்து நிப்பா, தெரிஞ்சுக்க. நீ குடி. என்னங்க மணி என்னாச்சு? யாராச்சும் இந்த நேரத்துல டீ குடிப்பாங்களா? சூப் குடிங்க. டேய், தலை வலிக்குதுன்னு சொன்னேல, டீ குடி சாமி. தலைவலிக்கு டீயை விட சூப் நல்லா இருக்கும். நீங்க சூப் குடிங்க. ஏய், அவனுக்கு சூப் எல்லாம் பிடிக்காதுடி, டீ தான் குடிப்பான். நீ டீ குடி சாமி. உங்களுக்கு தெரியுமா, வெஜிடபிள் சூப்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க குடிங்க. டீ குடி தம்பி. சூப் குடிங்க. அவள ஆயாச்சா? நேத்து தாண்டா அவ வந்தா. 25 வருஷமா உனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா இன்னைக்கு உனக்கு இல்லாம போயிட்டாளா? நீ குடிக்க வேணாண்டா, குடு. அம்மா, ஒரு தூக்கு மாத்திரை நான் போட்டு குடிச்சுட்டு என்ன முடிச்சுக்க, குடிடா. மா இருமா. அப்ப குடி. தாய்க்கின் தாரம்னு எல்லாம் சும்மாதான் சொல்லியிருக்காங்க. இங்க எல்லாம் அம்மா பிள்ளைய தானே இருக்கு. அப்புறம் இதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க? நான் எங்க அப்பா வீட்டுக்கே இருடி. டேய், டீயை குடிடா. சூப் குடிங்க. டீ குடிடா. சூப் குடிங்க. டீ குடிடா. சூப். டீ. சூப். அம்மா, நாங்க வெளியே போயிட்டு வரோம்மா. எங்கப்பா கிளம்பிட்டீங்க? அதுமா நாளைக்கு. அத்தை, ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வெளியே கிளம்பிட்டோம் அத்தை, வந்து சொல்றோம். அது என்னப்பா, பெத்த தாய்கிட்ட கூட சொல்ல முடியாத முக்கியமான இடம். அத்தை, அதான் முக்கியமான இடம்னு சொல்றோம்ல, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லுமா? எங்களுக்கு ஒரு ஃப்ரீடமே இல்லையா அத்தை? எம்மாடியோ, உன் ஃப்ரீடத்தை வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? பாத்தியாடா உன் பொண்டாட்டி சொல்றத, அவ ஃப்ரீடத்தை அப்படியே பறிச்சுக்கிட்டமாமே. அம்மா தாயே, என்ன மன்னிச்சிரு, இனிமேல அவன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். என்ன காலில் விழுட்டுமா? காலில் என்னம்மா பண்ணிட்டு இருக்க? எப்பா சாமி, இனிமேல உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். எங்க வேணாலும் போங்க, எப்ப வேணாலும் வாங்க, சாப்பிட்டீங்களா சாப்பிடலையான்னு நான் எதுவுமே கேட்க மாட்டேன். இனிமேல அந்த பூனைக்குட்டி மாதிரி கையை கட்டிட்டு வாயை பத்திட்டு பேசாம இருக்கிறேன், போதுமா? இனிமேல உனக்குன்னா எனக்கு நீ, போதுமா? நீங்க வாங்க. போடு. பாத்தியா, யாரோ பெருசா ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க, புருஷனோட வெளியில போய் ஊரை சுத்திட்டு தின்னுட்டு வரலான்ட்டு. இப்ப தெரியுதா அத்தையோட பவர் என்னன்னு? அத்தை, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நாங்க எங்க கிளம்பணும்? நாளைக்கு உங்களுக்கு கல்யாண நாளாமே. அதுக்கு தான் அவரு உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொன்னாரு. நான் தான் சொன்னேன், அத்தைக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்ங்க, நம்ம போய் தெரியாம எடுத்துட்டு வரலான்னு சொன்னேன். போச்சா, உங்க தலையில நீங்களே மண்ணவாரி போட்டுட்டீங்களா? இல்ல டைலாக் வேற. அம்மா, சிலிண்டர் வந்திருக்கு, புக் எடுத்துட்டு வாங்க. இந்த எடுத்துட்டு வாங்க. டேய், நீ எங்கடா போற? அதுக்குதான் ஒருத்தைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம்ல, அவ எடுத்துட்டு வருவா, நீ போய் உட்காரு. உங்க வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கேனா? அப்புறம் வேற எதுக்கு உன்னை கூட்டிட்டு வந்தோம்? எல்லாம் உங்க வீட்டோட வச்சுக்கோங்க, நானும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. எங்க வீட்டுல நான் எவ்வளவு பெரிய மகாராணியா வளர்ந்தேன் தெரியுமா? நானும் இந்த வேலை எல்லாம் பண்ண முடியாது. பெரிய மகாராணி உனக்கு நினைப்பாடி? நல்லா இருக்குதுடி கதை உனக்கு. ஒழுங்கா சொன்னதை மட்டும் செய்யு. அப்படிலாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. டேய், சீக்கிரம் வாடா. அதெல்லாம் எங்க வீட்டுல மட்டும்தான். இங்க வந்தா நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். பாக்கலாமா? நீங்க போய் பாருங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன வேணா நீங்க பண்ணுவீங்களா? உங்க இஷ்டத்துக்கு பண்ணா நான் உட்காந்து கேட்டுட்டே இருக்கேன்.
ஏய் வாடா, அடுத்த வீட்டுக்கு போகணும்டா. முடியா ஏய் தம்பி, எப்படிடா சமாளிக்கிற? அதானே என்னால முடியல. சரி நீ அழுவாத, நீ சீக்கிரம் நம்ம சங்கத்துல வந்து சரி. இதுக்கெல்லாம சங்கம் வச்சிருக்கீங்க? அட ஆமாண்டா, என்னெல்லாம் சேர்த்துக்குவாங்களாண்ணே? உன்னதான்டா முதல்ல செத்துப்பாங்க. போடா, செத்துற போறாங்க, போடா. என்ன மகாராணி, எழுந்துச்சு வர முடியலையோ? நைட்டு தான் பீரியட்ஸ் ஆச்சு, அதான் எந்திரிக்க முடியல. எது பீரியட்ஸா? முன்னாடியே சொல்ல மாட்டியா? இப்ப என்ன இங்க இருக்க கூடாதா? நான் வெளியே போய்க்கிறேன். ஏய் இருடி. இந்த வெந்தய தண்ணி குடி. இதை குடிச்சிட்டு போய் நல்லா ரெஸ்ட் எடு. முன்னாடியே சொல்லியிருந்தா நைட்டே ஊற வச்சிருப்பல்ல. போ. ஏய் ஏன்டி கீழே உட்காந்துருக்க? எதுக்கு தேவையில்லாம அப்புறம் மறுபடியும் வாஷ் பண்ணணும் எல்லாம். அதை துவைக்க 7 மணி நேரம் ஆகுமா? எழுந்துரு, மேல உட்காரு, எழுந்துரு எழுந்துரு. உடம்பு பரவாயில்ல இப்போ? சரி போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இருங்க, நல்லா தானே என்ன பாத்துக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா சண்டை போட்டீங்க? நீ மட்டும் சும்மா இருந்தியா? என்கிட்ட சரிக்கு சமமா மல்லுக்கு நின்னேல. ஆமா சாரி, நானும் வயசுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்துருக்கணும். நீங்க தான் ரொம்ப சண்டை போட்டீங்களா, அதான் நானும் கொஞ்சம் கத்திட்டேன். சாரி. இதுல என்ன வயசு இருக்கு? பெரியவங்கன்னு பெரியவங்கன்னா எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருமா? எல்லா நேரம் அவங்க புரிஞ்சா இருக்கோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. என்னால் உடனே ஏற்றுக்க முடியல. என் பையனுக்கு என் சமையல்னா ரொம்ப பிடிக்கும். திடீர்னு உன் சமையல் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். எங்க நீ தனி கொடுத்தன கூட்டிட்டு போயிருவியோன்னு பயந்துட்டேன். என் பையன் என் கைக்குள்ளேயே நான் வச்சிருந்தேன். திடீர்னு உனக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. போக போக நான் உன்னை புரிஞ்சுக்குவேன். சரி எல்லாம் சரியாயிரும், சரியா? அது இல்லாம நீ என்கிட்ட சரிக்கு சமமா நிற்கும் போது உன்னை பார்க்க காமெடியா இருக்கும். காமெடியா இருக்குமா? அவ்வளோ கேவலமா திட்டுவீங்க? ஆமா, அதனாலதான் உன்னை சீண்டி பார்த்தேன். எப்பவுமே உன்னோட சண்டை கட்டி உன்னை சீண்டி பார்க்கறது. இங்க உன்னை சண்டை போட்டு அங்கிட்டு போய் நான் சிரிப்பேன். எகிரி எகிரி நீ சண்டை போடுவ பாரு. குள்ள கத்திரிக்காட்ட இருந்துட்டு என்ன ஆட்டம் கட்டின. இது மாதிரிலாம் என் மாமியா கிட்ட நான் பேசினது இல்லை தெரியுமா? அவங்கள கண்டா ரொம்ப பயப்படுவேன். ஆனா நீ என்கிட்ட எவ்வளவு மல்லுக்கு நிப்ப, பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு, காமெடியா இருக்கும். சரி, நீக்கு உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் உனக்கு சமைச்சு தரேன், நீ சாப்பிடு. அப்பாடா, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? ஆமாண்டா. இங்க வா உட்காரு. இங்க இங்க இல்ல, இங்க வந்து உட்காரு. ஒரு வழியா 2 பேரும் சண்டை போடாம ஒண்ணு சேர்ந்துக்கிட்டீங்க. நாங்க எப்படா சண்டை கட்டிக்கிட்டோம்? ஏங்க, நாங்க எப்பங்க சண்டை கட்டிக்கிட்டோம்? சொல்லுடா, நாங்க எப்ப சண்டை கட்டிக்கிட்டோம்? சொல்லுங்க. ஒரு எபிசோடு ஃபுல்லா அடிச்சுக்கிட்டீங்களே. அதுவா, சும்மா விளையாண்டுட்டு இருந்தோம். எவ்வளவு சீரியஸா நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன், உங்க அம்மா என்னன்னா விளையாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. இரு, உங்க அம்மா போய் நான் வச்சுக்கிறேன். நானும் வளர்ந்தேன். அத்தை, I am a joke to you.